எனக்கு இன்றைக்காவது வீடியோ போடுற கொஞ்சம் சண்டை இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. டெய்லி என்கிட்ட சண்டை கட்டிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் வந்தாங்கல்ல, 2 பேர் 2 நாளைக்கு முன்னால் வந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன நிலமையில் இருக்காங்க? என்ன நிலைமை இருக்கிறாங்க? போய் 2 பேர்த்துக்கே அவங்க வீட்டுக்காரம்மா இல்லை. எவ்வளவு கஷ்டமாக சொல்கிறாங்க, அவங்க வேதனையோடு சொல்கிறாங்க. முதியோர் இல்லத்துக்கு போயிருக்கலாம். முதியோர் இல்லத்துக்கே போயிருக்கலாம். கஷ்டமாக இருக்குது. எதுக்கு முதியோர் இல்லத்துக்கே போகிறாங்க? அப்படியெல்லாம் சொல்லலை. வீட்டில் அனுபவிக்கிறாங்களே எவ்வளோ கஷ்டத்தை, சம்சாரம் இல்லைன்னா. அப்போ நீங்கள் உங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? நீ சந்தோஷமா இருக்கடா, எங்களுக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்ல வரல. நீங்களா பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இருக்கீங்கன்னா அவங்க வந்து சண்டை இல்லாமல் இருங்க அப்படின்னா, நீங்கள் அப்பப்போ என்னை திட்டிட்டு வீடியோ போடுறதுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு, வீடியோ போடுறதுக்கும் வரல, இடைஞ்சல் பண்ணிட்டு, அதுக்கு ஏன் போடுறேன்? வீடியோ பிச்சுட்டு போனால் என்ன, போகாட்டி என்ன, எனக்கு அளவா போனால் போதும். உனக்கு அளவா போனாலே போதும். இல்லைப்பா, பிச்சுட்டு போகிறது எதுக்கு? ஓஹோ, சரி சரி. நம்ம உள்ளது தான் சொல்கிறோம். உள்ளது தான் சொல்கிறேன். அதனால அவன் சொன்னதெல்லாம் நீ கேட்கல. அப்படித்தான் இருக்கு. மருமகள் சோறு வச்சு சாப்பிட்றது அப்படி கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக அவங்க மருமகள் நான் குறை சொல்ல வரல, அவங்களையும் சொல்ல. அவங்க வீட்டில் எப்படி கேட்டது, சரி வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த வேலையை தான் கொடுத்துருப்பாங்க. அதனால மருமகளை குறை சொல்லக்கூடாது. அப்படி இந்த ஐயா சொல்கிறது தான் நம்ம அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. குறையா சொல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சம்சாரம் மட்டும் இல்லைன்னா அவ்வளோ வேதனையும் தான். இப்போ உடம்புக்கே முடியல. ஆனால் வந்து சம்சாரம் இருக்குதுன்னா ஏதோ ஒன்று கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி உடம்பு சரியில்லை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவே கேட்க மாட்டேன். அப்படி இவர் மட்டும் மாமனார். அதனால இவருக்கு சம்சாரம் இருந்தால் நம்மளுக்கு கேட்பாங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். நான் அது ரொம்ப காது கொடுத்து கேட்கல. ஏன்னா எல்லா வீட்லையும் இருக்கிறது தானுங்க அப்படின்ட்டு அனுசனியே சும்மா கேட்டால் அவருக்கு சங்கடமாக கண்ணுலேயே தண்ணி விட்டுருவாராட்டு இருக்குது. அவர் தண்ணி வந்துருச்சு ஒருத்தருக்கு. ஆமாம். அப்படி அப்புறம் பாரு, எங்கள் வீட்டில் எங்கள் சம்சாரம் இருந்தால் சுடு தண்ணி வேணுமா, பச்சை தண்ணி வேணுமா, எப்படியோ எதுவும் கேட்டே இருப்பாங்க. குளிர் அடிக்குது ஏதோ கேட்பாங்க, பண்ணுவாங்க. இது நம்ம அவங்க இருக்கிறதுக்கு இவங்ககிட்ட வித்தியாசமாக இருக்குது, பயந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறாங்க, இருந்தாலும் வீட்டில் சம்சாரம் இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு ரொம்ப. அதான் சம்சாரம் இருந்தால் அதான் கொஞ்சம் பயந்துட்டு நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படித்தான் இருக்குது. போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. நம்ம அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு வேதனையாக சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமா, அது கேட்கறக்கே கஷ்டமா இருக்குது. அப்புறம் திடீர்னு வந்துட்டாங்க. வந்தது மத்தியானம் 1 மணி. அப்புறம் நம்ம அதுக்குள்ளே நம்ம 2 பேர்த்துக்கு தான் சாப்பாடு ரெடி பண்ணலான்ட்டு இருந்தது. அப்புறம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் சரி இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி அவசர அவசரமாக நானும் செஞ்சு போட்டேன். ஆனால் திருப்தியாக இருக்குதுன்னு சாப்பிட்டு போகிறாங்கல்ல. ஆனால் வந்து அதான் அவன் சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் உங்கள்கிட்டலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃப்ரீயாக பழகலாம், ஆனால் மகன்கிட்ட மருமகிட்ட இது நம்ம சொல்ல முடியறதில்ல அப்படின்னு வேதனையோடு சொல்கிறாங்க. அது கேட்கும்போது ஆனால் சொல்கிறது பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டம் தான். வயசாகிட்டாலே கஷ்டம் தான். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விதமாக கஷ்டம் வரத்தான் செய்யும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருமே பைசாட்டு செல்வாக்கூட இருக்கிறாங்க. சரி, என்ன சொல்கிறீங்க? அதுக்கு என்ன சொல்லி அனுப்புனீங்க? சரி போய் இருங்க, 2 வாரத்துக்கு ஒரு 3 வாரத்துக்கு ஒரு தடவை வாங்க, வந்துட்டு வாங்க போங்க அப்படின்னு நான் சொன்னேன். வேறு என்ன சொல்ல முடியும் உங்கள்கிட்ட? இப்போ ஃப்ரெண்ட் ஆச்சு, பாலிசினே இருந்தாச்சு 2 பேருமே. நானும் அதைத்தான் சொன்னேன். கொஞ்சம் வந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ். சின்ன வயசுலலாம் பேசுனது வந்து அதான் சௌரியமாக இருந்துட்டு போங்கன்னு தான் சொன்னேன். போய் குளிச்சது இது எல்லாமே பேசிட்டு போகலாம் இருங்க அப்படின்னு தான் சொன்னேன். வரல. இன்னொரு 2 வாரம் கழிச்சு வர்றதா சொன்னாங்க. ஏதோ ஃபங்க்ஷன் வர்றாங்களா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவன் இன்னொருத்தன் அவன் அதிகாரம் பண்ணணும்னு போனான். அவன் என்ன பண்ணுறான்? ஒரு ஃப்ரெண்டு வந்து வீட்டில் பயந்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டை பசங்க மருமகளையெல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வீடு அவர் பேரில் இருக்குது. இன்னும் ஒரு ஃப்ரெண்டு வந்து எழுதி கொடுத்துட்டாரு. ஒரு ஃப்ரெண்டு வந்து கஷ்டப்படுறான்னு எழுதி கொடுத்துட்டாரு. ஒரு ஃப்ரெண்டு வந்து
இன்னும் இவர் பேரில் வச்சுட்டு அதிகாரம் பண்ணிட்டு மிரட்டிகிட்டு இருக்காரு. அதனால் பசங்களுக்கு வந்து இவரை பிடிக்க மாட்டேங்குது. பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லை, மருமக எப்படியும் சோறு போடுறாங்க. இருந்தாலும் அதுலாம் என்ன தெரியுமா, இந்த வீட்டில் பிடிக்கல அந்த வீட்டில் போய் சாப்பிட்டுப்பாரு. அவங்க 2 பசங்க அவங்களுக்கு. ஆமாம், இவர் சமையல் கட்டுக்குள்ளேயே பூந்து போய் சாப்பிட்டு போட்டு போயிடுறாரு. இவர் அந்த மாதிரி, அவர் அந்த மாதிரி. அவர் அப்படி இல்லை, ஒன்றும் போட்டால் தான் சாப்பிடுவார். இதுக்கு என்ன பண்ணுறது? வயசாயிட்டா சிரமந்தான். அதனால் அவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, நீங்கள் இருக்கிற அளவு நாங்கள் இருக்க முடியல, சம்சாரம் இருக்க வரைந்தால் வந்து நல்லா இருந்துட்டீங்க. அதனால வந்து என்னை கொஞ்சம் திட்டாதீங்க. ஆமாம், வீடியோ போடாமல் இருக்கிறீங்க, போட சொல்லிட்டு போனதுனால தான் இப்போ போட்டிருக்கேன். அது மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் காய்கறியாக நல்ல காய்கறி வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி போட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன் அதிகாரிங்க சொல்லு. இல்லை, ஒரு 300 400 காசு கொடுத்ததுன்னா அதில் என்ன பண்ணுறீங்க? ஒரு 200 ரூபாய்க்கு பாயிண்ட் வர்றதே கஷ்டமாக இருக்குது. அவன் இருக்கு, அதெல்லாம் எனக்கு செலவுக்கு வேணும்ல. உங்கள் செலவுக்கு வேண்டிட்டு எனக்கு ஆகாதுன்னு போகாது வாங்கி கொடுத்துருன்னா அப்புறம் நான் சண்டைக்கு தான் வர முடியும். அப்புறம் 2 பேர்த்துக்குள்ளே பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. பிரச்சனை இருந்தாட்டே குடும்பம் பிரச்சனை இல்லைன்னு எப்படி? நான் எல்லாம் நீ சொல்கிறதே நீங்கள் சொல்கிறது நான் சொல்ல. உங்கள் ஃப்ரெண்டு வந்து வேதனை எவ்வளோ படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்களா? சம்சாரம் இல்லைன்னா அதனால் கொஞ்சம் அனுசரித்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். பார்த்து நடந்துக்கிறேன்.